ஜேடிஎஃப் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலேஜ் டே. காலேஜ் கிளம்பி போனா எங்களுக்கு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்ங்க. ஏன்னா லைஃப்லயே வந்து இந்த காலேஜ் லைஃப்ல எனக்கு புடிக்காத டேனா இன்னைக்கு மட்டும் தான். ஏன்னா அவ்ளோ வொர்ஸ்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்கள ஸ்டேஜே ஏத்த விடல. அவ்ளோ பாலிடிக்ஸ் பண்ணி அந்த பறை, சிலம்பம் அந்த டீம மேல ஏத்த விடல. அவ்ளோ பாலிடிக்ஸ் பண்ணி அவ்ளோ பண்ணாங்க. நம்ம பறைன்னு சொல்றது பாரம்பரிய கலைங்க. அதான் தாய் கருவியே உலகத்துல ஃபர்ஸ்ட் தோணுன கருவி தான் பறை தான். ஆனா அது எவ்ளோ கொச்சைப்படுத்தனம்னு சொல்லுவாங்க. சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல எங்க காலேஜ்ல. எனக்கே அசிங்கமா இருக்கு என் காலேஜ பத்தி சொல்றதுக்கு. நாங்க ஏரியா அது காலேஜ் கிடையாது. ஏன்னா குரு நானக், சத்யபாமா, சென்ட் ஜோசப், ஆ எம்சிசி, எம்எம்சி, கேஎம்சி சொல்லிட்டு எல்லா காலேஜ்லயும் நாங்க போயிட்டு வந்தாச்சு. எல்லா காலேஜ்லயும் எங்களுக்கு அவ்ளோ மதிப்பு மரியாதை குடுப்பாங்க. அவ்ளோ வந்து எங்கள வந்து அவ்ளோ இதுவா பார்ப்பாங்க. பட் எங்க காலேஜ்லயே இருந்துட்டு இப்படி நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல நானு. ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோனே செம்ம ஹாப்பினஸா ஒரு நியூஸ் காத்துருந்துச்சுங்க. என் வீட்ல எங்க அப்பா, அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. வரும்போது சொல்ல இன்னைக்கு வரும்னு தெரியாது சுத்தமா எனக்கு. ஏன்னா அவ்ளோ சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. அவ்ளோ சர்ப்ரைஸா தெரியாமயே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க எனக்கு. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் நானு. ஜேடிஎஃப் நம்ம பாரம்பரிய கலைகள வந்து பண்றோங்க. அத விட்டுறாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டே போணும். இப்ப வளஞ்சுட்டே போகுது. நம்ம வளர்த்துட்டே போணும். ஓகே ஜேடிஎஃப் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.